வணக்கம், நான் உங்கள் சென்னை இந்தியன் ரவி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 102 இதோட கண்டினியூட்டிங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ஸ் போயிட்ட கண்டஸ்டன்ஸ்லாம் திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. கானாபாலா, ரவீனா, பூர்ணிமா ரவி, ஜோவிகா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லின்னு சொன்னதை பற்றி, பழைய நினைவுகளை பற்றி பேசிட்டு அர்ச்சனாவும் மாயாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தது இன்னைக்கு பிக் பாஸ்ல இவ்வளோ நாளாக நடந்த ப்ரோக்ராம், அதில் இருந்த ஃபோட்டோ கேலரி வச்சு ஒரு மியூசியம் மாதிரி நடத்திருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு கிளாஸாக இருந்தது சொல்லலாம். ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன்னா, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பொதுமக்களுக்கு அந்த பிக் பாஸ் ஹவுஸை பார்வையிடலான்னு சொல்லிட்டு மியூசியம் மாதிரி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கேலரியெல்லாம் அப்படியே எடுக்காம நாளே முடிஞ்சோன்னே பொதுமக்களுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நம்மலாம் கூட போயிட்டு அப்படியே ஒரு மியூசியம் மாதிரி பார்த்துட்டு வரலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தினேஷ்க்கு செப்பரேட்டாக ஏவி போட்டாங்க. அவருக்கு நடந்த கம்ப்ளீட் மலரும் நினைவுகளை வீடியோ போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் தினேஷ் ஒன் ஆஃப் த ஃபைனல் கண்டஸ்டன்ஸ். டெஃபினட்டாக அவர் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாரும் மக்கள் நினைக்கிறது என்னன்னா, மாயா இல்லைன்னா அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.